வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த vlogல வந்து டே இன் மை லைஃப் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் இன் UAE தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் வந்து டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆச்சுங்க. 10 மணிக்கு தான் என் பொண்ணு எந்திரிச்சிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மில்கில் வந்து நெஸ்குவிக்லாம் போட்டு அவளுக்கு வந்து மில்க் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலை வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கிறேன். பிகாஸ் அது வந்து இப்போ ஏசி ரூம்லேயே இருக்கிறனால ரொம்ப கட்டியாகிடுது. அதனால் கொஞ்சம் நேரம் அது வெயிலில் இருக்கட்டும், ஸோ ஹெட்டில் தேய்க்கிறதுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த வெயிலில் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய மணி பிளான்ட். நம்ம வந்து பிளான்ட்லாம் வளர்க்கணுன்னு ஆசை தான். பட் இங்கே எங்கள் வீட்டில் பால்கனி இல்லாத ஒரே காரணத்தினால ஸோ மணி பிளான்ட்டாச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பாட்ஸ் வாங்கி வைக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ட்ரையல் ரனில் தான் வந்து இப்போ இந்த மணி பிளான்ட் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் வந்து அதை கட் பண்ணி வாட்டர் போட்டு வச்சேன். அது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குட்டியாக ஒரு 2 லீஃப் மட்டும் அது விட்டுருக்கு. ஸோ ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நான் வச்சதில் வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணுக்கு இந்த மில்கை கொடுத்துடலாம். ஸோ கரெக்டாக வாஷிங் மிஷினும் போட்டாச்சு. ஏன்னா வந்து லாண்ட்ரி நிறைய ஆகிட்டுருந்தா நமக்கு வந்து ஸ்பேஸ் வேறு இருக்காது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக காய வச்சிடணும்ல. ஸோ லாண்ட்ரியும் போட்டாச்சு. அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னோடய ஏஸ்தட்டிக்கான ஒரு சட்டி, வடை சட்டி. ஸோ அந்த வடை சட்டியில் வந்து மட்டனை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன், டீஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி மட்டன் வச்சு தான் மட்டன் குழம்பு அண்ட் அதில் கொஞ்சோண்டு எடுத்து லைக் சுக்கா மாதிரி செஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ காலையிலேயே இந்த காஃபி குடித்த பாத்திரங்கள் பண்டங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இதையும் வாஷ் பண்ணிவிட்டு தென் குழம்பு சுக்கா செய்யலான்ற ஒரு ஐடியா. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கொழுப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெலாம் வந்து மட்டனில் கொழுப்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கொழுப்பு மட்டும் தனியாக எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ மட்டன் கூட அதுவும் இருக்குது. ஸோ இதை வந்து அநேகமாக குழம்புல போட்டால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் குழம்புக்கு கொஞ்சோண்டு குழம்பு போட்டு கொஞ்சோண்டு வந்து சுக்காக்கு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நாங்கள் இருக்கிறதே 2 பேர் தாங்க. 2 பேருக்கு இதுவே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் எனக்கு தெரியுது. என் பொண்ணை வந்து நான் இதில் வந்து கொசுராக நான் கன்சிடர் பண்ணுவேன். பிகாஸ் அவள் வந்து அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. நம்ம வந்து எப்படியாவது அதை ஃபுட்டில் வந்து ஒளிச்சு வச்சு அதை கொடுத்தா தான் அவள் சாப்பிடுவாள். ஸோ உங்கள் வீட்டிலலாம் உங்கள் கிட்ஸெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். பார்த்திங்களா, பேக்ரவுண்டில் வந்து அவள் தான் கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு பாதி நல்லா போனே இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்ல செம்ம பீஸாக இருக்குங்க. எல்லாமே போனே இல்லை, ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா சூப்பர் பீஸாக இருக்குது மட்டனில். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இல்லை எப்போதுமே வந்து மாற்றி ஏதாவது லைக் ஃபுல் எலும்பு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி செம்ம பீஸாக இருக்குது. அண்ட் ஓகே, நம்ம வந்து இதை குக் பண்ணிடலாம். பாதி குழம்புக்கும் பாதி சுக்காக்கும் நம்ம எடுத்து குக் பண்ணிடலாம். ஸோ மட்டன் கிரேவிக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மட்டன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்காக. பாதியை வந்து இது சுக்காக்காக நான் தனியாக எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ அப்புறமா வேணுன்றப்ப நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ ஆயிலில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் கொஞ்சோண்டு சீரகம் அண்ட் சோம்பு வந்து போட்டிருக்கேன் நான். இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து ஸோ ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருந்தேன். ஆப்பிளும் அதில் வந்து கொஞ்சோண்டு மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேங்க. பிகாஸ் அதெல்லாம் சேர்த்தா தான் அது வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடும். இல்லைனா அதில் பாதி ஆப்பிள் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துடலாம். Yeah, well, no. No. I think I am different. I'm the only one of my friends who doesn't watch movies. உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா தக்காளி அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டேங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜு சமைக்கிறத விட இந்த நான்வெஜ் சமைக்கிறது தான் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. அண்ட் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சரி, மிஷின் முடிஞ்சிட்டா நம்ம போய் துணியை காய வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா இந்த 1 செகண்டாக 1 மினிட்லேயோ ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. நானும் வெயிட் பண்ணுறேன். எப்போ தாண்டா முடியும், எப்போ தாண்டா நீ சுற்றி நிப்பாட்டுவ. நின்றுச்சு.
வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக நின்றுச்சுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக அது சுற்றிட்டு இருக்கு. ஆனால் வந்து அது ஒன்லேயே தான் நிற்கிது. எப்போ ஸ்டாப் ஆகும் எண்டுன்னு வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் காய வச்சுட்டா இந்த ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஓகே, நம்மளோட சிக்கன் இல்லை மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு வந்து வெஜ்ஜு சமைக்கிறது ஈஸியாக இல்லை நான்வெஜ் சமைக்கிறது ஈஸியாக அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து லிட்ரலி நான்வெஜ் சமைக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக தெரியுது. வெஜ்ஜுனால் வந்து அதுக்கு பக்கத்தில் தொட்டுக்கிறதுக்கு அது இதுன்னு எல்லாம் பார்க்கணும். இதுனா ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் புதினா கொத்தமல்லி லைக் அப்படியே பிரியாணி ப்ரொசீஜர் தாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு கடைசியில் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குழம்பா வச்சுட்டா குழம்பு அதுலேயே ரைஸை போட்டு அது வந்து பிரியாணியாக மாறிடும், மட்டன் பிரியாணியாக மாறிடும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். ஸோ இங்கே யுஏஇயில் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்து மோஸ்ட்டாக அரைச்சி வச்சிங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுங்க. இதை விட பயங்கர க்ரீனாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நான் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப கொஞ்சோண்டு. அந்த ரொம்ப கொஞ்சோண்டு ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நிறையா ஆயில் ஆட் பண்ணி அரைச்சா மேபி கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் வந்து மற்றவங்க வ்ளாக்ஸ் போடுவாங்கள்ல, ஸோ அதுலேருந்து பார்த்து தாங்க நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நல்ல இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ அது அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லா மசாலாஸும் போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு குக்கர் விசில் வச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் அந்த க்ளோத்ஸ் எடுத்து இந்த பின்னில் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன் இந்த ஒர்க் பார்த்துட்ருக்கா. எடுத்து போடுடா. எடுத்து போடுறீங்களா இல்லை அம்மா ஹெல்ப் பண்ணவா? ஹெல்ப் பண்ணவா அம்மா? சரி ஓகே, நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக துணியை எடுத்துகிட்டு வந்துட்டு காய வச்சாச்சு. அண்ட் வீடெல்லாம் நல்லா பெருக்கியாச்சு. அண்ட் ஷீட்ஸும் மாற்றியாச்சு. பெட்ஷீட் வந்து மாற்றி அண்ட் பில்லோ கவர்ஸ்லாம் மாற்றி பிளாங்கெட்லாம் ஒழுங்காக மடித்து வச்சு அண்ட் ரூமை வந்து நீட்டாக்கியாச்சு. அண்ட் வாட்டர் கேன் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து அது எம்டி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து புது வாட்டர் கேன் வந்து நான் மாற்றி எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மட்டன் குழம்பு இன்னும் ஆவி கூட போகலை. வா, செம்ம ஸ்மெல்லுங்க, பயங்கரமான ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். வா அம்மாடி, நல்ல கொதிக்க அருமையான மட்டன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம வாசனையாகவும் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் டச்சாக நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி தூவும். ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் பார்ட்னே சொல்லுவேன், இந்த கொத்தமல்லியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது. ஸோ ஒரு அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ரைஸ் வச்சு இப்போ சாப்பிட்ருவோம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பரோட்டா செய்யலான்னு தான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வ்ளாகாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வைக்கணும். ஸோ அடுப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அடுத்த வ்ளாகில் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Bye.